Taste the Daily. சென்னையில் உணவு வீணாவதை குறைக்கவும் பசியை போக்கவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஓட்டப்பந்தயங்களை நடத்தும் ஃபூடத்தான் 4.0வின் டி-ஷர்ட் மற்றும் புத்தகம் வெளியீட்டு விழா நடைபெற்றது. உணவு இழப்பு மற்றும் கழிவுகள் குறித்த சர்வதேச விழிப்புணர்வு உணர்வுடன் மக்களை ஒன்றிணைக்கும் ஒரு இயக்கமாக ஃபூடத்தான் அமைப்பு உள்ளது. இந்த நிலையில் தொடர்ந்து 4வது வருடமாக நடைபெறும் இந்த ஃபூடத்தான் ஓட்ட நிகழ்வுக்கான டி-ஷர்ட் மற்றும் புத்தகம் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பலரும் பங்கேற்ற நிலையில் ஃபூடத்தான் 4.0வுக்கான டி-ஷர்ட் மற்றும் புத்தகம் வெளியிடப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூர் முடிச்சூர் சாலையில் இயங்கி வரும் சூப்பர் மார்க்கெட்டில் பணிபுரியும் பெண்ணின் பையில் இருந்த தங்கச் செயினை காவலாளி திருடிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கிருஷ்ணா நகரைச் சேர்ந்த கௌசல்யா என்ற பெண் தனது உணவு பையில் நகையை வைத்திருந்த நிலையில் அதனை காவலாளி திருடியுள்ளார். இது தொடர்பான சிசிடிவி காட்சியுடன் பீர்க்கன்கரணை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் விடிய அரசின் காவல்துறையினர் வழக்கு கூட பதிவு செய்யாமல் 2 நாட்களாக அலைகழிப்பதாக நகையை பறிகொடுத்தவர் குற்றம் சாட்டினார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் வாய்க்காலை தூர்வாருகிறோம் என்ற பெயரில் நகராட்சி நிர்வாகம் சாக்கடை கழிவுகளை சாலையில் அள்ளி போட்டதால் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுவதாகவும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எல்லோருக்கும் எல்லாம் என கூறும் வெற்று விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசு அனைத்து தரப்பு மக்களுக்கும் இன்னல்களை மட்டுமே குறைவின்றி தந்து கொண்டிருப்பதாக மக்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே வீட்டுக்கு முன்பு உள்ள பழுதான குடிநீர் குழாயை திமுக அரசு சரி செய்யவில்லை என குற்றம் சாட்டி பைப்லைனுக்கு மாலை அணிவித்து அடக்கம் செய்து அதிமுக நிர்வாகி எதிர்ப்பை காட்டியுள்ளார். ஆவுடையானூரைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகி சேகர் என்பவர் குழாய் பழுதை சரி செய்யுமாறு ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் கடந்த 10 நாட்களாக எந்த நடவடிக்கை இல்லை எனவும் அதிமுகவைச் சேர்ந்தவன் என்பதால் ஊராட்சி நிர்வாகத்தினர் பாரபட்சம் காட்டுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே காதல் ஜோடியை மிரட்டி கூகுள் பே மூலம் 18,000 ரூபாய் பறித்து 6 பேர் பிடிபட்டனர். சென்னை வில்லிவாக்கத்தை சேர்ந்த விக்னேஸ்வரன் என்பவர் மணிமங்கலத்தை சேர்ந்த பெண்ணை காதலித்து வரும் நிலையில் இருவரும் மணிமங்கலம் அருகே பேசிக் கொண்டிருந்துள்ளனர். அப்போது 2 சக்கர வாகனங்களில் வந்த 6 பேர் விக்னேஸ்வரனை தாக்கி கூகுள் பே மூலம் 18,000 ரூபாய் பணத்தை பறித்து சென்ற நிலையில் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் தப்பிவிடலாம் என்ற எண்ணம் உள்ளதால் இதுபோன்ற மோசடிகள் அரங்கேறுவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். பெரம்பலூர் அருகே பள்ளி மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் விடியா திமுக அரசு உங்களுடன் முதல்வர் முகாம் நடத்தியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. எசனை அரசு பள்ளி வளாகத்தில் உங்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது. இதனால் காலாண்டு தேர்வு எழுத சென்ற மாணவர்களும் பள்ளி ஆசிரியர்களும் மிகுந்த பாதிப்படைந்தனர். ஏற்கனவே இம்முகாமில் அளிக்கும் மனுக்களுக்கு உரிய தீர்வு கிடைக்காததால் மக்கள் புலம்பி வரும் நிலையில் பள்ளி மாணவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் வகையில் முகாம் நடத்துவதுதான் ஸ்டாலின் மாடல் அரசா என பள்ளி கல்வி அமைச்சருக்கு பெற்றோர் கேள்வி எழுப்பியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு வண்டல் மண் எடுக்க அனுமதி அளிப்பதாக கூறிவிட்டு முறைகேடாக இயங்கி வரும் மணல் குவாரிகள் மற்றும் ஆளும் கட்சி பிரமுகர்களுக்கு அனுமதி அளித்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விவசாயிகள் ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். காலமநல்லூர், குமாரகுடி, கிடங்கல், மருதம்பள்ளம் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு பகலாக மணல் திருட்டு நடைபெறுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் மணல் திருட்டில் ஈடுபடுபவர்கள் ஸ்டாலினின் மனைவிக்கு நெருக்கமான ஆளும் கட்சி பிரமுகர்கள் என்பதால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க முடியாமல் தவித்து வருவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. வண்டல் மண் எடுத்துகிட்டு போய் வயலுக்கு கொட்டி வயலை வளமாக்கிறதுக்காக மாநில அரசு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டல் மண் எடுக்க அனுமதி விவசாயிக்கு வழங்குறோன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. குட்டை பர்மிட்டு, அந்த பர்மிட்டை வச்சு அந்த குளங்குட்டை தூர் வர்ற பர்மிட்டை வச்சுக்கிட்டு பெரிய பெரும் புள்ளிகள் திமுகவினுடைய முக்கிய புள்ளிகள் இது மாதிரி பண வசதி படைத்தவங்க இந்த மாதிரி பேராசை பிடித்தவர்கள்லாம் பர்மிட்டை வாங்கி 3 அடி எடுக்க வேண்டிய குளத்தை 30 அடி வரைக்கும் தோண்டி கீழே உள்ள மணல்லாம் அல்லி அதை குட்டிச்சாராக கேணியார் நோண்டிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு அனுமதி கொடுக்கறது யாருன்னா தாசில்தார் அனுமதி கொடுத்தவங்க அதை பார்க்கறது கிடையாது.